கேள்வியையும் ரசூல்லாவே கேட்க சொல்லிட்டு பதிலையும் அவங்களே சொல்கிறான். இது சாதாரணமாக நம்மள்கிட்ட வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அமைப்பு தான் இது. புரிஞ்சுங்களா? நம்ம நம்ம வணிகம் சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால அந்த உதாரணத்தை சொல்கிறேன். கடையில் சம்பளம் வாங்கிட்டு ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னு வைங்களேன், அவரை பார்த்து கேட்குறது வழக்கம் உண்டு. அவங்க சோறு யார் போடுறா? நான் தானே அப்படின்னு யார் கேட்பா? முதலாளி கேட்பார். கேள்வியும் அவர் தான், பதிலும் அவர் தான். உனக்கு சோறு யார் போடுறா? நான் தானே. அப்போ சோறு யார் போடுறா அப்படிங்கிறதுக்கு பதில் அவருக்கு தெரியும். யார்கிட்ட கேட்டாரோ அவருக்கு தெரியும். அவர்கிட்ட அந்த பதிலை கேட்கறது நோக்கம் கிடையாது. அங்கே என் வீட்டு சோத்தையே திண்டு ஏன் எனக்கு நீ என்ன செய்கிற, எதிராக நடந்துக்கிட்டு இருக்க, ஏன் என் வேலையை ஒழுங்காக செய்கிறது இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இந்த கேள்வி பதில் பேச்சு வழக்கத்தில் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதை அப்படியே